இந்த மாதிரி வஸ்டான ஒரு இன்கம் சோர்ஸ் ஆகவோ இல்லை ஒரு கேம்பிளிங் ஒரு ஸ்கேம் பண்ணியோ ஒரு இன்கம் சோர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது கிடையவே கிடையாது. பிகாஸ் இதில் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நான் நிறையவே மணி ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். யூ ஒன்ட் பிலீவ், தௌசண்ட்ஸ் இல்லை லேக்ஸ்லேயே இந்த எல்லா வேஸ்ட்லையுமே நான் மணி மேக் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நம்ம சேனலில் லாங் டைமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆல் நோ தட் நான் எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கேன், எந்த இடத்துல வந்திருக்கேன்ட்டு. ஸோ இது எல்லாமே ப்ராக்டிக்கல் வேஸ் அண்ட் 2024 இது எல்லாமே ஒரு லெஜிட் வேஸ். இந்த எல்லா இன்கம் சோர்ஸுமே நம்பர் 1 ப்ராக்டிக்கலி பாசிபிள், நம்பர் 2 இது ஒரு லாங் டர்மாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அப்சல்யூட்டாக இதை உங்களால் கொண்டு போக முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் மட்டும்தான். நம்பர் 3 இதை நீங்கள் ஒரு சைடு ஹஸ்லாவோ இல்லை குட் இன்கம் சோர்ஸாவோ ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இருந்தால். அண்ட் நம்பர் 4 சப்போஸ் இதை நீங்கள் ஒரு கெரியர் பார்த்தா கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்ன மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்சல்யூட்லி இட் இஸ் பாசிபிள். இனிஷியலாக இது எல்லாத்தையுமே நான் ரேண்டமாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்ஸ் நான் எப்போ வைடராக யோசிக்க ஆரம்பிச்சேனோ இது எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ஒரு இடம் கொடுக்க ஆரம்பித்தேன். தட் இஸ் அ ரோட் மேப் கொடுக்க ஆரம்பித்தேன். இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சர் பண்ணோடனே இது எல்லா வேஸ்ட்லேருந்துமே நான் மணி மேக் பண்ணியிருக்கேன். இதை நான் ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காக சொல்ல, இது பாசிபிள், உங்களாலையும் பண்ண முடியுங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்பர் 1 கிரியேட்டிங் அ பர்சனல் பிராண்ட். மேவரிக் கிரியேட்டிங் அ பர்சனல் பிராண்ட்னா யூடியூப்ல வீடியோ போட சொல்லிட்டு, ஏன்னா யூடியூப் மட்டுமே ஒரு பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. இது இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒரு பிளாட்ஃபார்மும் ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க ஒரு யூடியூப்ல பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, என்ன மாதிரி நீங்க மானிட்டைசேஷன் ஆன் பண்ண உடனே நீங்க போடுற ஒரு வீடியோஸ்க்குமே அதுக்கேற்ற ஆட்ஸால உங்களுக்கு ரெவன்யூ மேக் பண்ண முடியும். ஒரு பிராண்ட் டீல் வரணும்னு அவசியமே கிடையாது. நீங்களே உங்களோட பிராண்ட்ஸை உருவாக்க முடியும், உங்களோட கம்பெனிஸை உருவாக்க முடியும், உங்களோட ஸ்டார்ட் அப்ஸை உருவாக்க முடியும். லைக் மீ, நான் ஒரு 2 to 3 பிஸ்னஸ் இதுலேருந்து நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். நம்பர் 2 இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராம் முக்கியமாக ஒரு கொலாபரேஷனோ இல்லை உங்களுக்கு ஒரு பிராண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பிகாஸ் ரெவன்யூங்கிறது அதில் கிடையாது. பட் பர்சனல் பிராண்ட் ரொம்ப ஈஸியாக பில்ட் பண்ண முடியும்னா இதில் தான் பண்ண முடியும். யூடியூப் இஸ் அ வெரி டஃப் கேம். பட் கிராக் பண்ண தெரிஞ்சால் உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். யூடியூப் அளவுக்கு இன்ஸ்டாகிராம் டஃப் கிடையாது. ஐ திங்க் ஒரு 10% தான் யூடியூப் மாதிரி இது ஒரு டஃப்பான ஒரு கேமாக இருக்கும் போது ஈஸியாக எல்லாரையுமே கிராக் பண்ண முடியும். அப்படி தான் ஐ திங்க் இப்போ இருக்க கிரியேட்டர்ஸ் எல்லாம் கிராக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்ஸ்டாகிராம்ல நிறைய கிரியேட்டர்ஸ் பார்க்குறேன். லைக் வெல்னஸ், ஹெல்த், ஃபிட்னஸ், குட்டி ஸ்டோரிஸ் மேக் பண்ணுற கிரியேட்டர்ஸ் வரைக்கும் நான் பார்க்குறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தெம். பிகாஸ் இவங்க எல்லாமே அதை எப்படி மேக் பண்ணணும், அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்பர் 3 லிங்க்டின் ஒரு பவர்ஃபுல்லான டூல். சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலோ இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிட்டு இருக்க ஆளாக இருந்ததுன்னா யூ ஹாவ் டு ஹேவ் அ லிங்க்டின் ப்ரொஃபைல். ஸோ ஓகே, இந்த 3லையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? நம்பர் 1 அ ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஸ்கில். சப்போஸ் நீங்கள் வீடியோ ஃபார்மேட்டில் உங்களோட கான்டென்ட்டை கொடுக்க போறீங்க, உங்களோட பர்சனல் பிராண்டை டெவலப் பண்ண போறீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் அ மஸ்ட். அது டே 1ல வராது. இது ப்ராப்பராக கொஞ்சம் நாள் நீங்கள் வீடியோஸ் போட உங்களுக்கே அது எப்படி பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிய ஆரம்பிச்சிடும். நம்பர் 2 ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மதன் கௌரி ப்ரோவா தான் இருக்க போறாங்க. பிகாஸ் ஒரு சின்ன டைட்டில் ஒரு 15 minutes வீடியோவா கன்வெர்ட் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி. அதை ஒரு சிங்கிள் டேக்லேயே எடுத்துட்டு இருந்திருக்காரு ரொம்ப வருஷமா. மேபி சிங்கிள் டேக் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். பட் அனிமேஷன்ஸ்க்கு எந்த ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் பேசிய he is doing content for more than 5 years. ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராங் பர்சனல் பிராண்ட் வச்சிருக்காரு. நம்பர் 3 உங்களோட பர்சனல் இம்பாக்ட். இது 3மே இருந்தால் தான் உங்களால் ஒரு பர்சனல் பிராண்டை ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு இட்ஸ் நாட் அ ப்ரமோஷன், பட் நான் ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர்டான கோர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எப்படி உங்களோட பர்சனல் பிராண்டை யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல டெவலப் பண்ணலாம், எப்படி நிறைய ஃபாலோவர்ஸ் கொண்டு வைக்கிறது, எப்படி நிறைய ரெவன்யூ சோர்சஸ் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு ஐ திங்க் அதை ஜூன் எண்டில் இல்லை ஜூலை மிடில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் அது ஒரு லைவ் செஷன்ஸ். நீங்கள் ப்ராக்டிக்கலாக எவ்ரி சிங்கிள் டே நான் சொல்லிக் கொடுக்குறது அடுத்த நாள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. ஒரு நாள் சொல்லித்தர போகிறேன், அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. ஒரு நாள் சொல்லிக் கொடுக்க போகிறேன், எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு 30 days கோர்ஸ். அது கம்ப்ளீட்டாக லைவாக நான் உங்க கூட உட்காந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமையும். அண்ட் டோன்ட் வரி, தட் வில் பி ஸோ அஃபோர்டபுள். 20,000, 30,000, 10,000, 5,000 அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓகே, மணி சம்பாதிக்கிறத பற்றி நிறைய டீட்டெயில்டாக பேசிகிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு 500 rupees இருந்தாலும் சரி, 5,000 rupees சரி, 5 lakh இருந்தாலும் சரி, சப்போஸ் அதை ஹேண்டில் பண்ண தெரியும்னா உங்களால் மணியை நிறைய டபுள் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு நிறைய புக்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். பட் எனக்கு நல்லா தெரியும், ஒரு டீனேஜரால் நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்கு அவனுக்கு போர் அடிக்கும், டைம் கன்சம்ஷனாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆடியோ புக் ஃபார்மேட்டில் கேட்டிங்கன்னா நம்மளோட தமிழில் கேட்கும் போது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைம் கன்சியூமாக இருக்காது, போர் அடிக்காது. உங்களுக்கு ஈஸியாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஷார்ட் டைமில் உங்களால் கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் குக்கோஃபம்ல ஆடியோ புக்ஸ் எல்லாத்தையுமே கேட்கலாம். எதுக்கு குக்கோஃபம்னு கேட்டிங்கன்னா, குக்கோஃபம்ல 7 days ஃப்ரீ ட்ரையல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட் இஸ் நெவர் பிஃபோர். ஸோ இந்த 7 daysக்கு 1000+ ஆடியோ புக்ஸ் உங்களால் ஃப்ரீயாக லிசன் பண்ணிக்க முடியும். அண்ட் பை த வே, மந்த்லி 20 நியூ புக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட்ஸ் எல்லாம் எவ்ரி மந்த் உங்களுக்கு அப்கிரேட் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ நான் உங்களுக்கு 2 ஆடியோ புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுறேன். நம்பர் 1 மைண்ட் அண்ட் மணி. ஸோ மைண்டுக்கும் மணிக்கும் செம்ம கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளியராக உங்களால் இந்த ஆடியோ புக்கில் கிராப் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்பர் 2 7 மணி ரூல்ஸ் ஃபார் லைஃப். ஸோ ரிச் பீப்புளுக்கு மட்டும் தெரிஞ்ச நிறைய விஷயங்களை இந்த புக்கில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆடியோ ஃபார்மேட்டில்
கேட்கும் போது ஈஸியாக உங்களால் கிராப் பண்ணிக்க முடியும். இந்த 2 புக்ஸுமே மணி ரிலேட்டடாக உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஆடியோ புக்ஸ் கேட்குறோம் அப்படிங்கும்போது நான் எப்போவுமே என்னோட ஒர்க் அவுட் பண்ணும்போது இல்லைனா ஒர்க் பண்ணும்போது இந்த டைம்லலாம் ஆடியோ புக்ஸ் ப்ளே பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது எனக்கு அடிஷ்னலாக நிறைய நாலேஜ் கிராப் ஆகும். ஸோ நீங்களும் இந்த இடத்துல தான் பண்ணணும் அந்த இடத்துல தான் பண்ணணும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஹெட்செட் மாட்டிட்டே உங்களால் நிறைய நாலேஜை கிராப் பண்ண முடியும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. குக் எஃப்எம்மோட எல்லா லிங்க்ஸுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்லேயே ப்ரொவைட் பண்ணுறேன். டூ செக் இட் அவுட் அண்ட் டவுன்லோட் த ஆப் அண்ட் லிசன் டு த ஆடியோ புக்ஸ். நம்பர் 2, இட் இஸ் ஃப்ரீலான்சிங். ஒரு ஃப்ரீலான்சராக உங்களால் ஈஸியாக மணி மேக் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் உங்களால் பர்ஃபெக்டாக இது ஒரு கெரியர் மாடலாக கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் ராங். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நீச்சை பிடிச்சி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் ஆகணும். ஓகே, இது எல்லாத்தையும் விட்டுருவோம். ஃப்ரீலான்சிங் என்ன தெரியும்னா, நீங்கள் ஒருத்தர் கீழே வேலை பார்க்காம யார் ஒரு ஆஃபர் கொடுத்தாலும் அதை எடுத்து அவங்களுக்கு ஒர்க்கை முடிச்சு கொடுத்து காசை வாங்கிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு வீடியோ எடிட்டர் இருக்காருன்னா அவர் கம்ப்ளீட்டாக எனக்காகவே பண்ணிட்டு இருக்காரு. இன் ஹவுஸ் வீடியோ எடிட்டர்னு சொல்லுவேன். இல்லை ஒரு ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டர்னா நான் ஒரு வீடியோ கொடுப்பேன், அதை பண்ணி தருவார், அதுக்கான காசை மட்டும் வாங்கிக்குவார். அடுத்தடுத்து அவர் பண்ணுவேன்னு எதுவுமே கிடையாது. எனக்கும் ஒரு வீடியோ எடிட் பண்ணுவார், வேற ஒரு கிரியேட்டருக்கும் வீடியோ எடிட் பண்ணுவார், வேற ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கும் வீடியோ எடிட் பண்ணுவார். இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்கில் நீங்கள் மணி மேக் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங்கில் இது மட்டும் கிடையாது. ஐ திங்க் நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம், ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சர்வீஸாக எதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக பண்ணலாம். வெறும் வீடியோ எடிட்டிங் தான் இருக்குது, வெறும் ஃபார் எக்ஸாம்பிள் தம்ப்நெயில் மட்டும் தான் கிரியேட் பண்ணி தர முடியும், வெறும் கான்டென்ட் தான் எழுதி தர முடியும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃப்ரீலான்சிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், இல்லை யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வரும், உங்களோட லொக்காலிட்டியில் என்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி அதுக்கான காசை வாங்கிக்கிறது. சப்போஸ் இதை பற்றி இன்டெப்த்தாக டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் டூ அ செப்பரேட் வீடியோ அபவுட் ஃப்ரீலான்சிங். பிகாஸ் இது ஒரு பெரிய டாபிக், அது எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது. நம்பர் 3, வீடியோ எடிட்டிங். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன் டிமாண்ட் செக்டார்னே நான் இப்போ சொல்லுவேன். எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ எடிட்டர் தேவைப்படுது. நான் ஒரு கிரியேட்டர் பார்க்குறேன், ஒரு பிஸ்னஸ் பீப்புள் பார்க்குறேன், இல்லை ஒரு ஏஜென்சி பார்க்குறேன், எல்லாருமே வீடியோ எடிட்டர்ஸ் தேவை. வீடியோ எடிட்டர். ஓ மை காட், அந்த மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் வீடியோ எடிட்டரோட டிமாண்ட் அந்த அளவுக்கு இருக்குது. யூ கேன் சார்ஜ் 5,000 10,000. நீங்கள் யாருக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் எடிட் பண்ணி தரீங்களோ அதுக்கேற்ற சார்ஜஸ் யூ கேன் கெட். சப்போஸ் ஒரு நார்மலாக ஜஸ்ட் கட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபான்ட்ஸ் வச்சு கொடுக்குறேன்னா 1,000 to 2,000 வாங்கலாம். நான் அதில் அனிமேஷன்ஸ் போடுவேன், ஆஃப்டர் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவேன், உங்களுக்காகவே பர்சனலைஸ்டாக எல்லாம் பண்ணி தரோன்னா எனிவேர் பிட்வீன். சப்போஸ் நீங்கள் ஒரு நார்த் இந்தியாவில் போய் ஒருத்தருக்கு இங்கிலீஷில் கான்டென்ட் எடிட் பண்ணி தரீங்கன்னா அப்சல்யூட்லி ஐ கேன் சே நான் என்கொயர் பண்ணியிருக்கேன் 5,000 to 8,000 கேட்குறாங்க ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. திங்க் த மணி. இந்த ஸ்கில்லை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, யூ வில் ஷைன் லைக் எனிதிங். இதுக்காக நீங்கள் 3 to 4 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒரு 2 months ப்ராப்பராக உட்காந்து படிச்சிங்கனாவே அப்சல்யூட்லி நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக ஆக முடியும். நம்பர் 4, கான்டென்ட் ரைட்டிங். ஸோ எனக்கு என்னோட டீம்லேயே ஒருத்தர் இருக்கார், ஒரு கான்டென்ட் ரைட்டர் இருக்கார். அவருக்கு நம்ம மந்த்லி 10,000 to 15,000 பே பண்ணிட்டு தான் இருக்கோம். அவர் ஒரு இன்ஹவுஸ் கான்டென்ட் ரைட்டர், அதாவது நம்மளுக்கு மட்டுமே எழுதுவார். ஸோ அவருக்கு நம்ம 10 to 15,000 மேலே மந்த்லி கொடுத்துட்ருக்கோம் கான்டென்ட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஸ்கின் கேர் வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உள்ளார ஒரு ரஃபாக எழுதிடுவேன். இதுதான் என்னோட பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நான் சொல்லணும், இதெல்லாம் எனக்கு இருக்கணும் அப்படின்ட்டு. அதை அவர்கிட்ட நான் கொடுக்கும்போது அவர் அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி A to Z கரெக்டாக அலைன் பண்ணி ரிசர்ச் பேப்பர்ஸ் கொடுத்து, இல்லை ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் இருந்தால் அதெல்லாம் உள்ளார கொண்டாந்து இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சர் பண்ணுறது அவர் தான். அண்ட் பை த வே இந்த வீடியோ அவர் ஸ்ட்ரக்சர் பண்ணல, பிகாஸ் இது நானாக போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நானாக எடுத்து கொடுக்குறேன். அவருக்கு இந்த வீடியோக்கு சம்பளம் கிடையாது. ஐம் ரியலி சாரி. ஒரு கான்டென்ட் ரைட்டரால் அவர் எந்த இடத்துல இருக்காருங்கிறத பொறுத்து அவரால் மினிமம் 10,000 30,000 வரைக்கும் ஒரு மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும். தட் இஸ் ஃப்ரம் யுவர் ஹோம், எனிவேர் ஃப்ரம் த வேர்ல்ட். உங்களுக்கு ஒரு ஃபோன், இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். லேப்டாப் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. நம்பர் 5, ஆன்லைன் டியூட்டரிங். ஸோ இப்போ டீச்சிங் பண்ணுறதே ஆன்லைனில் வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது பெய்டாகவும் ஃப்ரீயாகவும் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் குமிச்சிட்டாங்க. 100K ஃபாலோவர்ஸ் 200K ஃபாலோவர்ஸ்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் தட்ஸ் நாட் கான்டென்ட் கிரியேஷன் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பேஷனேட்டாக பண்ணணும். ஸோ நான் இப்போ ஒருத்தர்கிட்ட போய் காசை கொடுக்குறேன், அவங்க வந்து எனக்கு நான் ஒரு வீடியோ கிரியேட்டர் ஆகணும்னு ஆசை இல்லை, எனக்கு இது ஒரு பேஷன் கிடையாது, இது எனக்கு எதுவுமே தரப்போகிறதில்ல, எனக்கு ஒரு பர்சனல் பிராண்ட் மட்டும் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் 50,000 60,000 கொடுக்குறாங்க. அவங்க அவரை உட்கார வச்சு வீடியோஸ் மேக் பண்ணுறாங்க, அதை அவங்களே எடிட் பண்ணி அவங்களே போஸ்ட் பண்ணுறாங்க ப்ராப்பர் டைம் வச்சு. ஐ திங்க் இது ஒரு ஃப்ரீ வீடியோ கோர்ஸ் நினைக்கிறேன். என்னன்னா அவங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி ஒரு கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்காதீங்க. வித்தவுட் அச்சீவிங் எனிதிங் அந்த மாதிரி ஒரு கிரியேட்டராக உங்களால் உருவாக முடியாது, ஒரு டியூட்டராக கன்வெர்ட் ஆக முடியாது. சப்போஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தா
தட் இஸ் ஃபைன். அதை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா ஃபைன். அது ஃப்ரீ பெய்டாக கூட பண்ணலாம். இதை நான் ஏன் சொல்ல வந்தேன்னா ஆன்லைன் டியூட்டரிங்க்கு சொல்ல வரேன். அது நான் ஏன் வந்து வெளியில் எக்ஸாஸ்ட் ஆகி போனேன்னு தெரியல. ஐம் ரியலி சாரி. மேபி மனசில் இருந்ததை வெளியில் கொட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நான் யாரையுமே அதில் தப்பாக சொல்ல, பட் ஒரு கான்டென்ட்டை கிரியேட் பண்ணணும், நமக்கு பிடிச்சிருக்கணும். யூ ஹாவ் டு லவ் தட் கான்டென்ட்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 6 மாதமாக வீடியோ பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ என் வீடியோ எனக்கு பிடிக்கல, அதனால் நான் பண்ணலை. காசு வரணும்னு நினச்சிருந்து இந்த 6 மாதம் நான் வீடியோ போட்டிருக்கலாம். ஐ வுட் ஹவ் மேட் லைக் 10-15 lakhs 20 lakhs. பட் அதை நான் பண்ணலை. ஒரு வீடியோ கிரியேட்டர் ஆகுனா அதுக்கு ஒரு பேஷனேட் வேணும்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், ஐ டோன்ட் நோ. ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்கும். ஓகே, கமிங் பேக் டு ஆன்லைன் டியூட்டரிங். ஸோ ஆன்லைனில் மேக்ஸ் டீச்சர், ஃபிசிக்ஸ், அந்த டீச்சர், இந்த டீச்சர் எல்லாருமே இருக்காங்க. ஒரு ஹவருக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. நானே கேள்விப்பட்டிருக்கேன், நானே காதால் கேட்டுக்கேன். என் டீச்சர்ஸ்க்குலாம் கால் பண்ணி நான் கேட்டிருக்கேன், இவ்வளோ சார்ஜ் பண்ண முடியுமான்னு. ஈவன் மை மாம் இஸ் அ டீச்சர். ஐ எம் பிளானிங் டு ஸ்டார்ட் அன் இன்ஸ்டாகிராம் பேஜ். அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க இத்தனை நாள் ஒரு 100 பேர் 200 பேர் உட்காந்து லைவாக சொல்லி கொடுத்ததை ஏன் ஆன்லைனில் சொல்லி கொடுக்கக்கூடாது? டைம் அண்ட் எனர்ஜி சேவ் ஆகும். அவங்க எங்கேயும் ட்ராவல் பண்ண தேவையில்ல. ரெக்கார்டட் கிளாஸஸ் கிடைக்கும். ஸோ இந்த ரெக்கார்டட் கிளாஸை வச்சு அவங்க எப்போ வேணாலும் திரும்ப படிச்சிக்கலாம். எங்கள் அம்மா ஒரு பயாலஜி டீச்சர், 12th பயாலஜி டீச்சர். ஸோ பயாலஜி நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ ஒரு டைமும் அவங்க கிளாஸ் எடுத்து முடிச்ச பிறகு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு லைவ் செஷன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக எஜுகேஷனை சிம்பிளிஃபைடாக ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஈவன் நான் கூட ஆன்லைன் டியூட்டரிங்கில் ஐ ஹேட் அ கோர்ஸ். ஐ திங்க் வி மேட் அரௌண்ட் 10 lakhs நினைக்கிறேன். பட் ஐ மேட் மணி அவுட் ஆஃப் இட். ஐ மேட் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இட். யூ கேன் டூ இட். சப்போஸ் எனக்கு வந்து ஜிம் சொல்லித்தர தெரியும், எனக்கு வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் தெரியும், எனக்கு வந்து ஸ்கிப்பிங் தெரியும், எனக்கு வந்து கராத்தே தெரியும், எனக்கு வந்து கும்ஃபு தெரியும், இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுன்னா, மியூசிக் தெரியும், வயலின் பண்ண தெரியும், கீபோர்டு வாசி, இது எல்லாமே ஆன்லைன் டியூட்டரிங்கில் பண்ணலாம். இல்லை ஆஃப்லைன் டியூட்டரிங்கில் கூட நீங்கள் பண்ணலாம். யூ கேன் மேக் லாட் ஆஃப் மணி. 6th one, இன்டர்ன்ஷிப். சப்போஸ் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா திஸ் த பெஸ்ட் வே டு மேக் மணி. உங்களோட செக்டார் விட்டு வெளில போகக்கூடாது, எனக்கு இதே செக்டாருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்டர்ன்ஷிப் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் லிங்க்டின்ல போய் கனெக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களோட காலேஜில் போய் கேளுங்க எங்கெல்லாம் இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு உங்கள் ஸ்டாஃப் கிட்ட கேளுங்க. ஆர்எல்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ், உங்களோட கொலீக்ஸ், உங்கள் அங்கிள், உங்களோட வெல் விஷஸ் யார்ட்டையாச்சும் போய்ட்டு உங்களோட 3rd இயர்லையோ ஃபைனல் இயர்ல இன்டர்ன்ஷிப்ஸ் போங்க. லீவ்ல இன்டர்ன்ஷிப்ஸ் போகலாம். லைக் உங்களோட செமஸ்டர் லீவ்ஸில் இன்டர்ன்ஷிப்ஸ் போங்க. இது எல்லாமே உங்களோட கெரியருக்கு ஒரு ஆட் ஆனாக இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல் ரெடி பண்ணும்போது ஒரு ஆட் ஆனாக இருக்கும். எல்லாத்திட்டையும் அது இருக்காது, உங்ககிட்ட அது இருக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து உங்களோட ஸ்ட்ரீம் விட்டு வெளியில் போகாமையே உங்கள் ஸ்ட்ரீம்குள்ளாரே இருந்து இன்னும் ஒரு பெட்டரான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு இதை மணிக்காக கூட பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பிஃபோர் கெட்டிங் இன் டு த ரியல் ஜாப் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ வென் யூ கெட் இன் டு பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் எல்ஸ் நீங்கள் இன்டர்ன்ஷிப் போன இடத்துல யூ கேன் கெட் அ ஜாப். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு. ஸோ ஐ திங்க் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 1st இயர் 2nd இயர் 3rd இயர் எந்த இடத்துல வேணா இருங்க, இன்டர்ன்ஷிப்ஸ் போக பாருங்கள். யூ ட்ரை டு கெட் இன்டர்ன்ஷிப் ஃப்ரம் எனிவேர். நிறைய சோர்சஸ் இருக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பாக யார்ட்டையா ஒருத்தர் கேட்டு ஒரு 2 மாதமோ 3 மாதம் போய் இன்டர்ன்ஷிப்பில் உட்காருங்க. காலேஜும் ரொம்ப பாராட்டும் உங்களை. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருக்காங்க, நான் போல. அதனால தான் இப்போ இங்கே இருக்கேன். இது நல்லதாக எடுத்துக்குவா கெட்டதாக எடுத்துக்குவா. அந்த ஃபைனல் இயர் இஸ் இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப், இன்வெஸ்ட் இன் யோர் கெரியர். எதுலேயும் விட்டு நான் வெளில போக விரும்பல ப்ரோ, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த 4 வருஷமோ 3 வருஷமோ 7 வருஷமோ படிக்கிற எல்லா பீரியட்லேயும் உங்களோட கெரியருக்கு என்ன ரிலேட்டடாக இருக்கோ அதில் உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யூ டோன்ட் நீட் டு மேக் மணி அட் ஆல் காலேஜ் டைமில். எனக்கு என் கெரியரை ஸ்ட்ராங் பண்ணணும், நான் காலேஜ் முடிச்சு போகும்போது ஒரு நல்ல ஜாபில் இருக்கணும், ஒரு நல்ல பிஸ்னஸ் எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, அதையே நான் பண்ணாலே போதும். இந்த மாதிரி செக்டார்ஸில் இருக்கவங்க சப்போஸ் இன்னொரு நல்ல ஜாப் பண்ணால் அந்த ஜாபுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் படிங்க போதும். நல்லா படிங்க, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, என்னென்ன ஸ்கில்ஸ் ரெக்வயர்டாக இருக்குது, என்னென்ன ஸ்கில்ஸ் மார்க்கெட்டில் தேவைப்படுது, என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் ஃப்யூச்சரில் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதெல்லாம் கற்றுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர், ஏஐ படிங்க, கேமிங், இந்த மாதிரி உங்களோட ஃபீல்டுக்கு என்னவோ அதுக்குள்ளாரே போயிடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் எனக்கு ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது, எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்காரு அப்படின்னா கெட் இன் டு தட் பிஸ்னஸ். அதை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுன்னு பாருங்கள். சப்போஸ் எங்கள் அப்பா ஆஃப்லைன் வச்சிருக்காரு, அதை ஆன்லைனில் கொண்டு வாங்க. சப்போஸ் இந்த ஒரு மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணால் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் இன்னும் பெருசாகனு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை பண்ணுங்கள். யூ டோன்ட் நீட் டு டூ எக்ஸ்ட்ரா திங்ஸ். நிறைய எக்ஸ்ட்ராவாக பண்ண தேவையில்லை. யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப். இந்த பீரியடில் உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். நீங்கள் ஃபோமோல எதுவும் பண்ணாது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஐயோ எல்லாரும் சம்பாதிக்கணும் நானும் சம்பாதிக்கணும், ஐயோ இது பண்ணுறாங்களா அது நான் பண்ண, நோ, நாட் அட் ஆல். அது இட் இஸ் நாட் யோர் கப் ஆஃப் டீனா இட்ஸ் நாட் யோர் கப் ஆஃப் டீ. அது உங்களுக்கான ஒரு விஷயம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பதறாதீங்க, பயப்படாதீங்க. அவன் இன்னைக்கு சம்பாதிக்கிறான், நீ நாளைக்கு சம்பாதிச்சுக்கோ. யூ டோன்ட் ஹாவ் டு வரி அட் ஆல். இதுதான் 7th வே டு மேக் மணி. ஆர்வ கோளாறுல எதையும் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக இது பண்ண முடிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா எதுவுமே பண்ணாதீங்க. அடுத்த போய் அப்யூஸும் பண்ண தேவை. டே இதெல்லாம் ஒரு வேஸா, இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் வேஸா, டூட் ஐம் ஸ்டாண்டிங் ஹியர். இதில் நான் நிறையா மணி மேக் பண்ணியிருக்கேன், அதனால் நான் இதெல்லாம் பேசுன்னு சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் அதில் மணி மேக் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் மற்றவங்களுக்கும் அது தெரியட்டும், ஓகே இந்த மாதிரி
டேஸில் கூட பணம் சம்பாதிக்கலாமான்ட்டு. பட் இது எத்திக்கலாக இருக்கணும், ஸ்கேமாக இருக்கக்கூடாது, வஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அண்ட் பேசிக்கலி தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த Maverick உங்களை பார்க்குறேன். until then it's bye from your Maverick. டாடா, bye bye, take care, peace out.